துருவா, நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், இவ ஒண்ணு உன்னோட. ருத்ரா ப்ளீஸ், நான் இவனை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ். கயல், ஸ்கூலுக்கு டைம் ஆயிட்டு இருக்குல்ல, கிளம்பு வா. உனக்கு என் மேல கோவமா? ஆமா, ரொம்ப ரொம்ப கோவம். துருவா, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. நான் உன்னோட மம்மி கிடையாது. அது மட்டும் இல்லாம உன்னோட மம்மியா என்னால ஆகவும் முடியாது. ஏன்னா இவங்க தான் துருவாவோட மம்மி. இவங்கள மட்டும்தான் உங்க அப்பா உயிருக்குயிர நேசிச்சாரு. உங்க அம்மாவும் உங்க அப்பா மேல உயிரை வச்சிருந்தாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் உங்க அப்பாக்கு எல்லாமே நீதான். அப்படி இருக்கும்போது உங்க அம்மா இடத்துல நான் எப்படி வர முடியும் சொல்லு? ஆனா பாக்குறதுக்கு நீங்க என் மம்மி மாதிரி தானே இருக்கீங்க. அப்புறம் ஏன் சேமா இருக்கீங்க? அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அவங்க போனதுக்கு அப்புறம் நீங்க இங்க தானே இருக்கணும். நானும் உங்க மேல உயிரையே வச்சிருக்கேன். உங்களுக்கும் என்ன பிடிக்கும் தானே? அதுக்கப்புறம் அப்பாவும் உங்களை விரும்ப ஆரம்பிச்சிடுவாரு. இல்ல துருவா, இப்பவும் எனக்கு இந்த துருவாவை ரொம்ப பிடிக்கும் தான். துருவாவோட மம்மியா இருந்தாதான் துருவாவை நேசிக்கணும்னு ஒண்ணும் கிடையாது. கரெக்டா? பிடிக்கணும். இல்லன்னா நீங்க வேற யாராவது கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவீங்க. நான் தனி ஆயிடுவேன். தனி ஆயிடுவியா? உன் கூட தான் கயல் இருக்கா, தாத்தா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, மைத்திலி பெரியமா இருக்காங்க, சுராஜ் பெரியப்பா இருக்காரு, சமீர் சித்தப்பா இருக்காரு, ஷாலினி சித்தி இருக்காங்க, அப்புறம் அப்பா. எக்ஸாக்ட்லி. பாத்தியா, உன் கூட இத்தனை பேர் இருக்காங்க. என்னோட ஃபேமிலி கூட இவ்ளோ பெருசு கிடையாது. துருவோட ஃபேமிலி மொத்தமும் துருவாவை லவ் பண்றாங்க, ரைட்? ஆனா எனக்கு மம்மி வேணும். உனக்கு மம்மி தேவையில்லை துருவா. ஏன்னா உனக்கு ரொம்ப நல்ல ஒரு அப்பா இருக்காரு. உனக்கு அம்மா பாசம், அப்பா பாசம் ரெண்டுமே அவர் கொடுப்பாரு. இங்க பாரு, உன் கூட தான் மம்மி இருக்காங்கல்ல. இங்க பாரு, நைட்ல மூன் வரும்போது ஸ்கைஸ்ல ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் இருக்கும். அதுல இருக்கிறதுலே பிரைட்டஸ்டான ஸ்டார் துருவாவோட மம்மி தான். ஆனா எனக்கு காலையிலயும் மம்மி வேணும். காலையில ஸ்டார் தெரியாதே. ஆஃப் கோர்ஸ் இருக்கும். ஆனா அத சன் வந்து மறைச்சிடும். சன் வந்து மறைக்கிறதுனால உங்க அம்மா உன்னை விட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல. நல்லா கேட்டுக்க, துருவாவோட மம்மி துருவாவை விட்டு என்னைக்குமே போக மாட்டாங்க. நீ நினைச்சா உங்க மம்மி கிட்ட நீ பேசலாம். ராத்திரியில மட்டும்தான் பேச முடியும். எப்ப நீ ஆசைப்படுறியோ அப்ப பேசலாம். ராத்திரி நீ யாரு சொன்னா காலையிலயும் பேசலாம். ஆனா அவங்க ரொம்ப தூரமால இருக்காங்க ஸ்கைல. அவங்களுக்கு எப்படி கேக்கும்? அவங்க உன்னோட அம்மாவாச்சே. அம்மாவுக்கு எல்லாமே தெரியும். அப்புறம் நீ ஏதாவது குறும்புத்தனம் பண்ணா எனக்கு ஃபோன் பண்ணி ஷேர் பண்ணிக்கோ, ஓகே? ஒருவேளை ஸ்கூல்ல ஏதாவது ஃபைட்னா உடனே ஒரு வீடியோ மெசேஜ் எடுத்து எனக்கு அனுப்பு. சால்வ் பண்றதுக்கு வழியை நான் சொல்றேன். அப்படின்னா நீங்க போனதுக்கு அப்புறமா என் கூட பேசுவீங்களா? என் கூட பேசாம இருக்க மாட்டீங்களே? ஆஃப் கோர்ஸ். நான் என்னோட துருவாவை எப்படி மறந்து போவேன்? நிச்சயமா ப்ராமிஸ். காட் ப்ராமிஸ், மறக்க மாட்டேன். ப்ராமிஸ்.
அத்தம்மா ரொம்ப நேரமா என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க அத்தம்மா? என்னோட அதிர்ஷ்டத்தை தேடிட்டு இருக்கேன். அது எங்கேயாவது இங்க விழுந்து கிடக்கலாம்ல. அது தானா நம்ம கிட்ட வரலன்னு வச்சுக்கோ, நாம தானே அதை தேடி அலைஞ்சுகிட்டே இருக்கணும். முதல்ல அந்த பார்வதியோட டூப்ளிகேட் வந்தா, அதுக்கப்புறம் அந்த கழுதையும் கத்திக்கிட்டே வந்தது. ஆமா, அவன் பேர் என்ன? ரோஹித். ஆ, அவர் ரொம்ப கியூட்டா இருக்காரு. வாட் ஐ மீன் வாஸ் கியூட்டா இருந்தா என்ன? கழுதைதான், முழு கழுதைதான். அட, அந்த கழுதைய பத்தி பேசுறத விட்டுட்டு நல்லா யோசனை பண்ணுங்க, யோசனை. இப்ப ஏதாவது செஞ்சே ஆகணுமே அத்தம்மா. ஆனா அம்மா, நம்ம அவங்களோட கல்யாணத்திலயும் பணம் சம்பாதிக்கலாமே. அதாவது அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவன் இங்கதான். கரெக்ட். நாம அவகிட்டே பணம் கேட்கலாமே. 24,000 rupees. என்ன அத்தம்மா? ஆமாமா. அதுக்கப்புறம் இங்க பணமழை கொட்ட ஆரம்பிச்சிடும். நாம என்ன பண்ண முடியும்? கடவுளுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா நாம மனுஷங்க என்ன செய்ய முடியும்? அடுத்த தடவை பாத்துக்கலாம். அடுத்த தடவைனா புரியலையே. ஓஹோ, அப்படின்னா பார்வதி மாதிரி இருக்கிற இன்னொரு பொண்ணு நம்ம ஊருக்கு மறுபடியும் வருவான்னு சொல்றீங்களா? ஆமா. அன்பான அத்தம்மா. சொல்லுமா என் அன்பான மருமகளே. தாங்க. ஐயோ, சில்லற இல்லையே. நான் அப்புறமா தரமா? அத்தம்மா, அது உங்க பின்னாடி மறைச்சு வச்சிருக்கீங்கல்ல? என்னது? பின்னாடியா? பின்னாடி என்ன வச்சிருக்க? கொடுங்க. என்ன வச்சிருக்க? கொடுங்க. ஒண்ணும் இல்லம்மா, இங்க பாரு, ஒண்ணும் இல்ல. இதுதான். இங்க பாருங்க அத்தம்மா, உங்க பிளான் எதுவா வேணாலும் இருக்கட்டும். ஆனா இந்த ஊர்க காம்படிஷன்ல ஜெயிக்க போறது நான் மட்டும்தான். நீ எப்படி ஜெயிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். ஓஹோ, ஆல் தி பெஸ்ட். பத்து நாள்ல கல்யாணமா? அதுதானே நீயும் எதிர்பார்க்கற? நான் கல்யாணம் பண்ணிட்டு சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு போகணும் தானே உன்னோட ஆசை. அதுக்காக தான் இப்படி டிசிஷன் எடுத்த. என்ன பழிவாங்க நினைக்கிறியா? வாட் ருத்ரா, நீ பாட்டுக்கு வந்து என்னென்னவோ பேசிட்டு போற. நான் உன் கையில ரத்தம் வருது. எப்படி அடிபட்டுச்சு? ருத்ரா, ஜஸ்ட் ஸ்டாப் இட். நான் பாத்துட்டு இருக்கேன்ல. நீ எதுக்காக இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்க? இப்ப நீ என்ன சொல்ல வர? ஜஸ்ட் ஷட் அப். நான் யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்கல. நான் எதுக்காக சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, உன்னை நிம்மதியா வச்சுக்கணும் தான். என் ஃபியூச்சர் எனக்கு முக்கியம். இது சரின்னு உனக்கு தோணுதா? ஏன் உனக்கு சரின்னு தோணலையா? உனக்கு எப்படி தோணும் ருத்ரா? நான் என்ன செய்யணும் சொல்லு. கேக்குறேன்ல. என்னால பதில் சொல்ல முடியல மயூரா. ஏன்னா எனக்கே அதுக்கு சரியா பதில் தெரியல. மைரா, நீ எங்கம்மா போன? இவ்வளவு பெரிய வீட்டுல உன்னை நான் எங்க போய் தேடுறது?
உன்னை தேடும் போது நானே தொலைஞ்சு போயிட்டேன். வந்து நான் துருவா கூட இருந்தேன். அவன் கொஞ்சம் அப்செட்டா இருந்தான். துருவாவா? ஓ, ருத்ராவோட பையனா? ம். அவன் அப்செட்டா இருந்தான். என்ன நான் கல்யாணம் பண்ணிட்டு போறேன்ல. அதுக்கு அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சானா? ஓ ப்ளீஸ் ரோஹித், நான் அவனோட அம்மான்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். வாட்? அது ஒரு பெரிய கதை. அத இப்ப என்கிட்ட சொல்றதுக்கு எனர்ஜி இல்ல. எனிவேஸ் துருவா இப்போ ஓகே, நான் அவனுக்கு புரிய வச்சுட்டேன். நீ என்ன புரிய வச்ச? அவனுக்கு தான் டாட் இருக்காருல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு துருவாக்கும் ஒரு எமோஷனலான கனெக்ஷன் இருக்கு. ரியலி? நீயும் குழந்தையுமா? உனக்கு குழந்தைங்கன்னா இரிட்டேட்டிங்கா இருக்கணும்ல நான் நினைச்சேன். நடந்துச்சு. ஆனா துருவா அவனோட அப்பா ரொம்ப கோபக்காரர், ரொம்ப கடுமையானவர். அதனால எக்ஸ்கியூஸ் மீ, ருத்ரா கோபக்காரன் இல்ல. சில சமயம் கோபம் வரும், ஆனா மனசளவுல ரொம்ப நல்லவர். ஏன்னா அவர் லைஃப்ல நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு. அப்போனா நான் இதை எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இருக்கேனே, அது என்ன? யூனோ, இந்த சைனஸ், இந்த அலர்ஜி என்ன வாழ்க்கை பூராவும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்னோட வலி நிறைஞ்ச கதையை என்ன சொல்றது? ஓ கம் ஆன் ரோஹித், லைஃப்ல எல்லா விஷயமும் விளையாட்டு கிடையாது. ரியலி? மயிரா, இத நீ சொல்றியா? ஒரு நிமிஷம் ருத்ரா, நான் உன்னை தேடி தான் ரூமுக்கு போயிட்டு இருந்தேன். என்ன விஷயம்? நான் புஷ்கர் வரைக்கும் போறேன். கொஞ்சம் நீயும் என் கூட வந்தா நல்லா இருக்கும். நானா? ஆமா, ஆக்சுவலி நான் இந்த வாட்டி கொஞ்சம் மெட்டீரியல் ஜாஸ்தியா எடுத்துட்டு போறேன். கொஞ்சம் உன்னோட ஹெல்ப்பும் வேணும். இத பாரு, உன் பிசினஸ் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. நீ கவலைப்படாத, நான் சொல்லித்தரேன் உனக்கு. 2-3 நாள் தான் அங்க வேலை இருக்கும். நம்ம சீக்கிரமே வந்துடலாம். எனக்கும் சில வேலைகள்லாம் இருக்கு. அதான் என்கிட்ட பேச சொல்லி உன்கிட்ட அண்ணி தானே சொன்னாங்க. என் கூட வந்தனா உனக்கும் ஆறுதலா இருக்கும்ல. அது வந்து ருத்ரா, இதான் நான் அப்பவே மைத்திலி கிட்ட சொன்னேன். ஏன் இப்படி பண்றீங்க தம்பி? ஏன் போக மாட்டீங்க? ஒரே ஒரு வாரம் தானே, போங்களேன். ஒரு வாரமோ இல்ல 2 நாளோ என்னை இங்கிருந்து ஏன் அனுப்பணும்னு நினைக்கிறீங்க? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் என்ன நினைச்சேன்னா, அவர் வேலை விஷயமா போறாரு, நீங்களும் கூட போனா நல்லா இருக்குமே நினைச்சேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு என்ன தோணுதுன்னா நான் மயூரா கூட... இல்ல இல்ல, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. எனக்கும் புரியுது, நீங்க அங்க போறது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். சரி விடுங்க. எனக்கு எந்த கஷ்டமும் வராது. என்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, என்ன பிரச்சனை வந்துட போகுது? நான் வந்து துருவா பத்தி தான் சொல்றேன். அவர் உங்களை மட்டும் தான் கேட்டாரு, ஆனா நீங்க சரின்னு சொன்னா துருவாவை நான் உங்க கூட அனுப்பி வைப்பேன். துருவா குழந்தையாச்சே, அவனை... ஒன்னாகாத நீ. அவன் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டான். மயூரா தான் புரிய வச்சா. இவ்வளவு நாளா என்னால பண்ண முடியாதத இன்னைக்கு அவ செஞ்சுட்டா. ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெளிவா சொல்லிடுறேன், நானும் துருவாவும் கண்டிப்பா இங்கே தான் இருப்போம். இதுக்கெல்லாம் பயந்து நாங்க இங்கிருந்து ஓட முடியாது. மயூரா கல்யாணம் பண்ணிட்டு போறதை நான் பார்ப்பேன். என்ன நடக்கணும்னு இருக்கும் நடக்கட்டும். என்னோட மனசுல எந்த வருத்தமும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை. எதுவும் மாறல, மாறவும் போறதில்லை. கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சா? எங்க எங்க எங்க? கிடைக்கலமா, அதனாலதான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். நீங்க தான் ரொம்ப புத்திசாலியாச்சே, கொஞ்சம் யோசிங்களேன். என்னடா சமர், திடீர்னு வந்து இந்த மாதிரி எல்லாம் உளறிட்டு இருக்க? என்ன விஷயம்னு முதல்ல சொல்லு. அம்மா, அது எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். அம்மா, இதெல்லாம் அந்த பைத்தியக்காரியோட வேலை.
இப்ப மயூரா திரும்ப வந்தாலும் நான் ரூமுக்கு வாடகை வாங்க முடியாதுன்னு சொல்றான். ஐயோ, பாவம் என் செல்ல பையன். பணம் இல்லனா பொண்டாட்டி சாப்பாடு கூட போட மாட்டேங்கிறாள். ஐயோ, என் பையன் எப்படி இழைச்சு போயிட்டான். நீ எதுக்கும் கவலைப்படாதடா. சொல்லுப்பா, உனக்கு எவ்வளவு பணம் வேணும் சொல்லுப்பா. இந்த அம்மாக்கு திடீர்னு என்னாச்சு? ஒருவேளை இவங்கள பேய்கை பிடிச்சிருச்சா என்ன? சொல்லுடா செல்லம், உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? சரிம்மா, நீங்க கேக்குறதுனால சொல்றேன். எனக்கு ஒரு 5000 ரூபாய் வேணும். ஆனா ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு. இப்பதான் எனக்கு விஷயம் புரிஞ்சுது. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என்னுடைய அம்மா தான். சொல்லுங்க. இங்க பாரு, இந்த ஊறுகா போட்டியில உன் அம்மா எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். அந்த வெற்றிக்கு எனக்கு உதவ வேண்டியது உன்னோட கடமை. போ, உன் பொண்டாட்டியோட ஊறுகா ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா. எனக்கு நல்லா தெரியும்டா. உன் பொண்டாட்டி இருக்காளே, அவ அந்த ஊறுகாய ஏதோ ஒரு புக்க பார்த்துதான் செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு. அந்த புக்கையும் அவ எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காடா. போய் அதை தேடி கண்டுபிடி. முதல்ல கொண்டு வா. தேடுறமா? ஆனா இந்த பணம். அம்மா, என்னது? இப்போ இதுதான் பாக்கிய வேலையை முடிஞ்சதுக்கு அப்புறம் தரேன். போ போ போ. எக்ஸ்கியூஸ் மீ. உள்ள வாங்க. ஹாய். நீங்க 2 பேரும் கொஞ்சம் வேலையா இருக்கீங்கன்னு தெரியும். ஆனா அவங்க கிட்ட ஒரே ஒரு நிமிஷம் பேசணும். ஜஸ்ட் 1 மினிட். என்ன விஷயம் சொல்லு. ஆக்சுவலி இந்த பேப்பர்ல உங்க 2 பேரோட சிக்னேச்சர் எனக்கு வேணும். எங்களோட கையெழுத்தா? என்ன இது? யூனோ அக்கா, நான் ரோஹித்தோட கிராண்ட் மதரை முதல் தடவை மீட் பண்ணும்போது அவங்க எனக்கு எப்படி பிளெஸிங் பண்ணாங்க சொல்லுங்க? நான் சீக்கிரமே அவங்களுக்கு ஒரு கிராண்ட் சைல்ட பெத்து கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு நான் எவ்வளவு ஃபிட்னு எனக்கு தெரியல. ஐ மீன் சீரியஸ்லி, நானே ஒரு குழந்தை தான். உண்மையை சொல்லணும்னா என்னால குழந்தைங்களை சமாளிக்கவே முடியாது. இட்ஸ் லைக் நான் அம்மாவாக குவாலிட்டியே இல்லாதவ. உனக்கு குழந்தைங்கன்னா பயமா என்ன? யா. அது மட்டும் இல்லாம நீ இங்க துருவா கூடயும் கையல் கூடயும் நல்லா தானே பழகுற. உன்னோட குவாலிட்டி பத்தி சொல்லணும்னா ஒரு பொண்ணுக்கான எல்லா குணங்களும் கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கு. எக்ஸாக்ட்லி அக்கா. அப்ப ஏன் நீங்க அம்மாவாகல? நான் பாத்துட்டு தான் இருக்கேன் அக்கா. நீங்க இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் எவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறீங்க, எவ்வளவு பாசத்தை காட்டுறீங்க. இட்ஸ் லைக் உங்களை பார்த்தா எல்லா கஷ்டமும் பறந்து போயிடும். இப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்க? எங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. தட்ஸ் ஃபைன் சுராஜனா. பெத்தெடுத்து தான் பேரண்ட்ஸ் ஆகணும்னு அவசியம் இல்ல. வளர்த்து கூட பேரண்ட்ஸ் ஆகலாம்ல, ரைட்? அப்படினா அடாப்ட் பண்ணிக்கோங்க. இல்ல மயூரா, இது நடக்க வாய்ப்பே இல்ல. அத்தை இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க ஒருத்தரோட பிடிவாதத்தால நீங்க பேரண்ட்ஸ் ஆக மாட்டீங்களா? இத பத்திலாம் நாங்க முதல்ல யோசிச்சாச்சு. இப்ப இதையெல்லாம் நான் ஏத்துக்கும் பழகிட்டேன். இனி என்னால அம்மாவாகவே முடியாது. ஏன் அக்கா, ஏன் நீங்க இப்படி இருக்கீங்க? இன்னும் எவ்வளவு நாள் இப்படியே இருப்பீங்க? நீங்க எல்லா விஷயங்களும் அனுபவிக்கணும்க்கா. கொஞ்சம் யோசிங்கக்கா. உங்களுக்காக ஒரு குழந்தை எங்கேயோ ஒரு மூலையில இருக்கு. உங்க பாசத்துக்காக காத்துட்டு இருக்கு. அதை எடுத்து உங்களால கண்டிப்பா வளர்க்க முடியும். இந்தாங்க அடாப்ஷனோட பேப்பர்ஸ். நீங்க 2 பேரும் இதுல சைன் மட்டும் போட்டா போதும். மத்ததெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், இப்படி பண்ணாத. இந்த மாதிரி ஒரு தடவை பார்வதி இப்படிதான் முயற்சி பண்ணா. ஆனா அதுக்கப்புறம் அத்தை தான் தடுத்து நிறுத்தினாங்க. இனி இது நடக்க வாய்ப்பே இல்லை. அக்கா, நீங்க பார்வதி சொன்ன கேப்பீங்களா இல்லையா? இப்ப அவ இடத்துல இருந்து அந்த மயூரா சொல்ற கேளுங்க. ஆஃப்டர் ஆல் நாங்க 2 பேரும் உங்களை அக்கா தானே கூப்பிட்டோம். ப்ளீஸ் ஒத்துக்கோங்கக்கா. ப்ளீஸ் சுரஜனா, ஒரே ஒரு தடவை இதை பத்தி யோசிச்சு பாருங்க. இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிச்சுவேஷன் வேற, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் வேற. உங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆனா இப்ப தனியாவே பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க.
உங்க லைஃபுக்கான டெசிஷனை நீங்க தான் எடுக்கணும். இனிமேலாச்சும் டெசிஷனை தனியா எடுங்க அண்ணா, ப்ளீஸ். இங்க பாருங்க அக்கா, நீங்க துருவாவையும் கையிலையும் எப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க அவங்க மத்தவங்களோட பசங்களா இருந்தாலும் உங்க பசங்க மாதிரி பாத்துக்கிறீங்க. அக்கா, லைஃப்ல ஒரே ஒரு சான்ஸ் தான் கிடைக்கும். நீங்க உங்க ஃபேமிலியை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ப்ளீஸ் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. எங்க சைன் பண்ணோம்?